உறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். இந்த காணொலியில நாங்கள் என்னென்ன விடயம் பற்றி கதைக்க போறோம்னா, மகிந்த ராஜபக்ச தொடர்பாக 2 செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். எதிர்காலத்துல எதுவும் நடக்கலாம் என்பது தொடர்பாக, அதாவது யுத்தம் சம்பந்தமாக ஒரு விடயம் ஒன்றை குறிப்பிட்டிருக்கின்றார். அதோடு மாத்திரமில்லாமல் இன்னொரு கேள்வி ஒன்று மகிந்தவிடம் கேட்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அனுர தரப்பு தங்களை பழி வாங்குகிறதா, குறிப்பாக ராஜபக்சர்களை பழி வாங்குகிறதா என்று சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கின்றது. அதற்கும் அவர் பதில் சொல்லியிருக்கின்றார். அந்த விடயங்களையும், அது மாத்திரமல்லாமல் நேற்றைய தினம் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் இலங்கையில எந்த விதமான குற்றங்களும் போர்க்குற்றங்களும் இடம்பெறவில்லை என்று சொல்லியிருந்தவர், அந்த விடயத்திற்கு இன்றைக்கு செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் ஒரு விடயம் ஒன்று கருத்தொன்றை தெரிவித்திருக்கின்றார். எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக, நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச அவர்கள் எதிர்காலத்துல நாட்டில எதுவுமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லி இருக்கின்றார். ஆனால் தற்போது அதாவது தற்போது நாட்டில யுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று சொல்லி ஒரு தனியார் ஊடகத்திற்கு வழங்கப்பட்ட நேர்காணல்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு, தற்போது நாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு யுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். எனினும் எதிர்காலத்துல எதுவுமே நடக்கலாம் என்று சொல்லியுமே அவர் சொல்லி இருக்கின்றார். அதுல அவருக்கு ஒரு பெருமை என்னன்னு சொல்லியிருக்கிறார் என்றால், நாட்டில யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததை எண்ணி நான் எப்பயுமே அதை நினைச்சு மகிழ்ச்சி அடைகிறேன் சொல்லி, அதை நான் என்னுடைய அதிர்ஷ்டமாகத்தான் எப்பொழுதுமே கருதி கொள்வதாக மகிந்த ராஜபக்ச அவர்கள் சொல்லி இருக்கின்றார். அதற்கு என்ன காரணம் சொன்னவர் என்றால், அப்போது அவரோட இருந்த சிறந்த அமைச்சர்களும் சிறந்த இராணுவ தளபதிகளும் தான் தன்னோட இருந்ததால அந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர முடிந்ததாக அவர் சொல்லி இருக்கின்றார். அப்படி சொல்லி இருக்கிறார். ஆனா உண்மையா அந்த யுத்தத்தை முடிவு கொண்டு வந்ததே எதிராளி என்று சொல்லி தமிழ் மக்களுக்கு தெரியும். நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு போவோம். அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தற்போது முன்னாள் ஜனாதிபதிகளினுடைய இந்த வரப்பிரசாதங்களை நீக்கக்கூடிய மாதிரியான சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது. ராஜபக்சர்கள் நிறைய பேருமே கைது செய்யப்பட்டு கொண்டு வராங்க. ஆனா கைது செய்யப்படுறாங்க, உடனே அவங்க விடுதலையுமே செய்யப்படுறாங்க. அப்படி இருக்கையில இன்னொரு கேள்வி ஒன்றுமே தனியார் ஊடகத்திற்கு வழங்கப்பட்ட நேர்காணல்ல கேட்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அரசாங்கம் ராஜபக்சர்களை பழி வாங்குகிறதா என்று சொல்லி ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவிடம் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுகின்றது. அதற்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தங்களுடைய அதாவது அனுர தரப்பு தங்களுடைய அரசியலுக்கு ஆபத்தானவர்களை அரசாங்கம் பழி வாங்குகிறது என்று சொல்லி இருக்கின்றார். அரசாங்கம் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் சிலது சரியாக இருக்கும் என்று சொல்லியும் சிலது பிழையாக இருக்கலாம். ஆனால் இதுல ராஜபக்சர்கள் மட்டுமல்ல, ராஜபக்சர்கள் உட்பட அவர்களுடைய அதாவது தற்போது இருக்கக்கூடிய அனுர அரசாங்கத்திற்கு எதிரான அவர்களுடைய அரசியலுக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளையும் இந்த அரசாங்கம் பழி வாங்குறேன்னு சொல்லியும், அது ஒன்றும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை சொல்லி இருக்கின்றேன். நான் சொந்த ஊருக்கு போறேன்னு சொல்லி சொன்னா எனக்கு அது அவ்வளவு சந்தோஷமான விஷயம் தான். அப்பயே இவ்வளவு நான் போகாம அந்த வீட்டில் இருந்தவர்னு சொல்லி நாங்கள் உங்களோட மனசுக்குள்ளேயும் தோணுதானே. என்னன்னு சொல்லி சொன்னா, தனக்கு அங்கே இருக்க அந்த மக்களை சந்தைத்துக் கொள்றது சரியான சுலபமா இருந்ததுதான், பிரச்சனையில இருந்தாலும் எங்கிருந்தாலும் தன்னுடைய அரசியலை நான் செய்து கொள்ளுவேன் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கின்றார். அவர்களுடைய அரசியல் அதாவது தற்போது இருக்கக்கூடிய என்னோட தரப்பு அரசியல்ல ஏதாவது தவறு பிழை இருந்தால் நான் நிச்சயமாக மக்களுக்கு சுட்டி காட்டுவேன் என்று சொல்லி இருக்கின்றார். இவர்களே மக்களால துரத்தி அடிக்கப்பட்டவர்களா, இவர்கள் மக்களுக்கு சுட்டி காட்ட போகிறார்களா? சரி, பார்ப்போம். அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தற்போது இலங்கையில போர்க்குற்றங்களே இடம்பெறவில்லை என்று சொல்லி அனுரா தரப்புல இருந்து பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகர் அவர்கள் நேற்றைய தினம் சொல்லி இருந்தார். இந்த விடயம் தமிழர் தரப்புல ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, போரின் போது அவர் அந்த பிரதி பாதுகாப்பு அமைச்சர் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, போரின் போது நிகழக்கூடாத சில விடயங்கள் நடந்திருக்கலாம், ஆனால் அவை எல்லாமே போர்க்குற்றங்களாக இருக்க முடியாதுன்னு சொல்லியும் சில தவிர்க்க முடியாத சம்பவங்கள் நடந்திருக்கலாம் என்று சொல்லியுமே அவர் சொல்லுறார். யோசிச்சு பாருங்க, பெண்கள் வன்புணர்வு செய்யப்படுவதும் கொலை செய்யப்படுவதும் சிறுவர்கள் கொலை செய்யப்படுவது எல்லாமே அவர்களுக்கு போர்க்குற்றங்களாக இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை விட மிக முக்கியமான சாட்சியமாக தற்போது இருக்கக்கூடியது, அதாவது தொடர்பாக வன்னி மாவட்டத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனுமே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தற்போது செம்மணி மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கின்றது. இந்த மனித போர் குற்றங்கள் அதாவது இந்த போர் குற்றங்கள் இடம்பெறவில்லைன்னு சொல்றீர்கள், அதற்கு மிக 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 பொருத்தமான ஒரு சான்றாக செம்மணி இருக்கின்றது. அப்படி இருக்கையில பிரதி பாதுகாப்பு அமைச்சர் எவ்வாறு இப்படியான ஒரு கருத்தை சொல்ல முடியும் என்று சொல்லியும், அந்த கருத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லியும், அந்த கருத்து தொடர்பாக ஜனாதிபதி துரிதமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியுமே
செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் வந்து சொல்லி இருக்கின்றார். உண்மையிலேயே எங்களுடைய நாட்டுல போர்க்குற்றங்கள் இடம்பெற்றன. தற்போதெல்லாம் அவர்கள் சொல்லிக் கொண்டு வரார்கள் போர்க்குற்றங்கள் இடம்பெறவில்லை என்று சொல்கிறார்கள். நாங்கள் சர்வதேச விசாரணை வேணாம்னு சொல்றார்கள். அவ்வளவு விடயங்களை சொல்லுகின்றார்கள். அப்படி இருந்தும் அனுர தரப்பு அதற்கான நீதியை வழங்கும் இந்த விடயத்துல செம்மணி விடயத்துல சர்வதேச விசாரணைக்கு வழிவகுக்குமா என்ற விடயங்களை வந்து நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இன்னும் ஒரு செய்தி தொகுப்பு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்களுடைய சுவன்யா.